அட சேமியாவை வச்சு இவ்வளோ சிம்பிளாகவும் ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண முடியுமா? ஆமாங்க, அதுவும் கொஞ்ச நேரத்தில். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகி வந்த உடனே நம்ம சேமியாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் தாங்க பேக் பண்ண போகிறேன், அதனால தான் கொஞ்சமாக சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும், கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு திரும்பவும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றோடு ஒட்டாமலும் இருக்குங்க. பாருங்கள், நம்ம சேமியாவை குக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை தாளித்து விட போகிறோம். அதுக்கு திரும்பவும் ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடாகி வந்த உடனே கொஞ்சமாக கடுகை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அதுதான் இதில் ஒரு 10 கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் காரம் சேர்க்க போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவு மேகி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான சேமியா ரெடி ஆகிடுங்க. இந்த ரெடியான சேமியாவை டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேமியா ரொம்ப சிம்பிளாகவும், அதுவும் வெஜிடபிள்ஸ் கேரட் அண்ட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த க்ரீன் பீஸை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.